விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நிலக்கடலை சாகுபடி செய்யும்போது நம்ம என்னென்ன பயிர்களை ஊடு பயிராக சாகுபடி செய்யலாம். அதாவது பார்த்திங்கனாக்கா பொதுவாக நம்ம பண்ணுற தப்பு வந்து ஒரே பயிரை தான் நம்ம பரவலாக சாகுபடி பண்ணுறோம். அந்த ஒரே பயிரை வந்து அதிகமான பரப்பளவில் சாகுபடி பண்ணும்போது அந்த பயிருக்கு தீங்கு விளைக்கக்கூடிய பூச்சிகள் தான் அதிக நிலைமையில் இருக்கிறத ஒழிய அந்த பூச்சியை அழிக்கக்கூடிய பூச்சி உண்ணிகள், அதாவது ப்ரிடேட்டர் பேரசைட்டும் அந்த உயிரினங்களை கொண்டுட்டு வாழ வைக்கிறதுக்கான பயிர் சூழலை உருவாக்குறோம்னா இல்லை. அப்போது அந்த பயிர் சூழலில் கொடுக்கக்கூடிய பயிர்கள் தான் ஊடு பயிர்கள். அதில் என்னென்ன ஊடு பயிர்களை சாகுபடி பண்ணணும். உதாரணத்துக்கு பயிர் உளுந்து வகைகளை எடுத்துக்கலாம். அந்த பயிர் உளுந்து வகைகள் குறைந்த நாட்கள்லேயே நமக்கு வந்து பயிர் மகசூல் கொடுக்கும். அந்த விளைச்சலை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான பருப்பு வகைகள் நமக்கு கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்கள்லேயே ஆமணக்கு, இது வந்து கொஞ்சம் வளர்ந்த செடி. இது வந்து மானாவாரி பகுதிகளில் இதை வந்து ஆமணக்கை நம்ம சாகுபடி பண்ணும்போது சிறு சிட்டுக்குருவிகள், மைனாக்கள், அந்த பறவைகள்லாம் வந்து இதில் உட்காந்து இதில் உட்காரக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய புழுக்களும் சரி பூச்சிகளை பிடிச்சி சாப்பிடும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காராமணி, இந்த காராமணி பயிரை வந்து பார்த்திங்கனாக்கா வரப்பு ஓரங்களையும் சரி வாய்க்காலில் நம்ம வந்து சாகுபடி பண்ணும்போது அதிகமான அளவில் பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ப்ரிடேட்டர் பேரசைட்டை கொடுக்கும். அதான் இப்போ பொதுவாக பார்த்திங்கனாக்கா அதிகமான அளவு வந்து பொறிவண்டுகளை வந்து பார்த்திங்கனாக்கா அதனுடைய இருப்பிடமாக இருக்கிறதே வந்து காராமணி பயிராக இருக்கும். அப்போ அந்த பொறிவண்டுகளாக இருக்கும்போது இந்த பயிரில் இருக்கக்கூடிய சாறு உறிஞ்சி பூச்சிகள் மற்ற சிறிய பூச்சிகளை எல்லாத்தையும் பார்த்திங்கனாக்கா அதை சாப்பிடக்கூடிய திறன் கொண்டது அந்த பூச்சி. அப்போ இயற்கையிலே நமக்கு என்ன கிடைக்கிது, இந்த ஊடு பயிரினால் நன்மை செய்யும் பூச்சிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது. நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாகும் பட்சத்தில் பயிரில் கூட தீங்கு விளைக்கக்கூடிய பூச்சிகளோட எண்ணிக்கை குறையுது. பூச்சி நோய் மேலாண்மைக்கு நம்ம பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பல நன்மைகளை தரக்கூடிய ஊடு பயிர்களை கட்டாயம் உங்களுடைய மணிலா சாகுபடியில் கொண்டுட்டு வரணும். நல்ல பலனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன்.